لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم أدبوا أولادكم بثلاث بحب النبي صلى الله عليه وسلم وأهل بيته وحب أهل بيته وقراءة القرآن أو كما قال عليه الصلاة والسلام إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه منيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு துவங்குகிறேன். இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல இறைவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இப்பொழுது துல்கஅதா மாதத்தினுடைய 22வது நாளில் அமர்ந்திருக்கின்றோம். துல்கஅதா மாதத்தின் 23வது நாளை ஏர்வாடியில் அடங்கியிருக்கிற சையத் இப்ராஹிம் பாதுஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நினைவு தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நேரத்தில் அவர்கள் குறித்துண்டான சில செய்திகளை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இன்றைய இளைய சமுதாயத்தினருக்கு மத்தியில் சில ஊர்களுடைய பெயர்களை சொன்னாலே அவர்களுக்கு அலர்ச்சி ஏற்படுகிற அளவுக்கு இன்றைக்கு பயிற்றுவிக்கப்படுகிறார். சிலர்களுக்கு ஏர்வாடி என்று சொன்னாலே அலர்ச்சி, சிலருக்கு நாகூர் என்று சொன்னாலே அலர்ச்சி. இப்படி சில ஊர்களுடைய பெயரை சொல்லுகிற பொழுது இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு அலர்ச்சியான ஒரு சிந்தனை ஏற்படுகிறது. ஏனென்றால் அங்கு நடைபெறக்கூடிய அனாச்சாரங்களை மட்டும் படம் பிடித்து அல்லது பயான்களின் மூலமாக பேசி இளைஞர்களுக்கு மத்தியிலே அவர்களுக்கு உண்டான அந்த உண்மை வரலாறு மறைக்கப்படுகிறது. அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற விஷயங்களை மறக்கடிக்கப்படுகிறது. சரியாக கச்சிதமாக இந்த வேலையை இஸ்லாத்தை நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் என்ற பெயரில் உண்மையான வரலாறை மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அதுதான் உண்மை. ஆனால் இப்படிப்பட்ட மனிதர்கள் குறித்து நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏர்வாடி இப்ராஹிம் பாதுஷா அவர்கள் சுல்தான் சையீத் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா என்று அவர்களுடைய பெயர். இவங்க மதீனா மாநகரில் கிபி 1145 ஆண்டு சையீதா பாத்திமா என்ற அம்மையாருக்கும் மதீனாவின் ஆளுநர் சையீத் அகமது என்பவருக்கும் மகனாக பிறந்தார்கள். மதீனாவில் அவர் ஒரு சுல்தானாக வாழ்ந்திருக்கிறார்கள். இவர்கள் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 16வது தலைமுறையினர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமுறையில் 16வது தலைமுறை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லு பைத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கேட்டகரியில அவங்க வராங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்வார்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு 3 விஷயங்களை கொண்டு ஒழுக்கம் கற்பியுங்கள், 3 விஷயங்களை கொண்டு அவர்களை பக்குவப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியத்தை கொண்டு அவர்களை பக்குவப்படுத்துங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்களை பிரியப்படுவதை கொண்டு அவர்களை பக்குவப்படுத்துங்கள். குர்ஆனை ஓதுவதை கொண்டு அவர்களை பக்குவப்படுத்துங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அதன் அடிப்படையிலே இவர்கள் ஏர்வாடியிலே அடக்கம் ஆகியிருக்கின்ற அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 16வது தலைமுறையாக இருக்கிறார்கள். இவர்கள் சிலுவை போர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த போர் நடந்த நேரத்தில் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி என்பவர்கள் தலைமையில போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படி நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது இந்த போரில் படை தளபதி வீரராக சுல்தான் சையீத் இப்ராஹிம் ஏர்வாடி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இவர்களுடைய கூடாரத்திற்கு பக்கத்துல சுல்தானுல் ஆரிஃபீன் என்று சொல்லப்படக்கூடிய அஹ்மது கபீர் ரிஃபாயி என்ற ஒரு இறைநேசர் இருந்தார்கள். அஹ்மது கபீர் ரிஃபாயி சுல்தானுல் ஆரிஃபீன் என்று சொல்வார்கள். அதாவது அல்லாஹ்வை அறிந்தவர்களுக்கெல்லாம் ஒரு அரசர் அப்படி சொல்லப்படக்கூடிய அந்த இறைநேசர் இவர்களுக்கு கூடாரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் சுல்தான் ஆரிஃபின் அஹ்மது கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் தன்னுடைய படை தளபதி வீரர்களை பையத்து பெற்றுக் கொள்ள கேட்டுக்கொள்கிறார். பைஅத் என்ற ஒரு வழிமுறை இருக்கிறது. நல்ல அல்லாஹ்வை அறிந்த நல்லடியார்களிடத்திலே அவர்கள் கை கொடுத்து அவர்களிடத்திலே சில விஷயங்களை கொண்டு ஒப்பந்தம் செய்வது. நான் திருட மாட்டேன், விபச்சாரம் செய்ய மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன் என்றெல்லாம் சில விஷயங்களை பையத்து செய்து கொடுப்பார்கள். ஆன்மீக வழியில நடப்பதற்காக வேண்டி, அல்லாஹுவை எப்பொழுதுமே அல்லாஹுடைய நினைவிலேயே இருப்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட பெரியார்களிடத்தில் பைஅத் என்ற ஒரு நடைமுறை அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இவர்கள் சுல்தானுல் ஆரிஃபீன் என்று சொல்லப்படக்கூடிய அஹ்மது கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே இப்படி சொல்கிறார்கள். அதன் அடிப்படையில் சுல்தான் சையீத் இப்ராஹிம் ஏர்வாடி பாதுஷா நாயகம் அவர்கள் சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மது கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் பையத்து பெற்று ஆன்மீக பயிற்சி பெற்றார்கள். எந்த அளவு ஆன்மீக பயிற்சி என்று சொன்னால், அல்லாஹுவை எப்பொழுதுமே மறக்க மாட்டார்கள், எப்பொழுதுமே அல்லாஹுடைய நினைவிலேயே இருப்பார்கள். இப்ப இவர்கள் தமிழகத்திற்கு எப்படி வந்தார்கள்?
ஏர்வாடி என்பது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்தார்கள் என்று அவர்களுடைய வரலாறை நாம் பார்க்கிற பொழுது 12ஆம் நூற்றாண்டில் ஒரு நாள் அந்த ஆன்மீக செல்வர் சுல்தான் சையத் இப்ராஹிம் பாதுஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூங்கிக்கிட்டு இருக்கிறார். ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும் பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் தோன்றுகிறார்கள். கனவில் தோன்றி தமிழ்நாட்டை நோக்கி சென்று தீனுல் இஸ்லாத்தை பரப்புமாறு கட்டளையிடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுல வந்து சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய சிந்தனையும் இருந்திருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு போய் நீங்க இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யுங்கள் என்று அவர்கள் கனவிலே வந்து சொன்னவுடன் கனவு கண்டு விழித்து அந்த ஆன்மீக செல்வர் இறைவனுக்காக வேண்டி சஜ்தா செய்துவிட்டு இறைத்தூதர் சொன்ன இந்த சொல்லை நெஞ்சில் ஏற்றியவராக இறைத்தூதரின் ஏவலின்படி தமது 42வது வயதில் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்வதற்காக வேண்டி பயணப்பட்டு வருகிறார். அப்படி பயணப்படுகிறதற்கு முன்னால் தங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்கிறார்கள். தங்களுடைய குடும்பத்திற்கு மத்தியில் ஆலோசனை செஞ்சு அப்படி இந்த மாதிரி மார்க்கப்பணி சிறப்புடன் செய்ய தமது நெருங்கிய நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் ஆலோசனை நடத்துகிறார்கள். மசூரா செய்வது உடனே அவர்கள் கனவு கொண்டு விட்டோம் என்று வந்துவிடவில்லை. ஆலோசனை செய்கிறார்கள், மசூரா செய்கிறார்கள், எல்லோரிடத்திலும் டிஸ்கஸ் பண்ணுகிறார்கள். இப்படி மசூரா செய்து ஆலோசனை செய்து அதில் குறிப்பிடத்தக்கவர்கள் அவரது மைத்துனர் ஜைனுல் ஆபிதீன் மற்றும் மாவீரர்கள் சையது காதில் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சையது முஹய்யித்தீன் வலி அவர்களும் ஆவார்கள். அந்த மசூராவில் மிக முக்கியமானவர்கள் இந்த 3 பேர். இப்படியாக ஆலோசனை ஏற்கப்படுகிறது. எல்லோரும் நல்ல முடிவு, இது நல்ல ஒரு அல்லாஹ் தஆலா நல்ல ஒரு ஏற்பாடை செய்திருக்கிறான் என்று ஆலோசனை வழங்குகிறார்கள். அவர்கள் ஆலோசனைக்கு ஏற்ப ரூம் நாட்டு அதிபதி முகமது பாதுஷாவின் உதவியை நாடினார்கள். ரூம் நாட்டு வழியாக போக வேண்டிய ஒரு சூழல், அப்படித்தான் அந்த நாட்டு வழியாக வந்து அப்படித்தான் இந்தியாவுக்கு வர முடியும். ரோம் தேசத்து வழியாக அப்படி வருகிறார்கள். அந்த அப்படியே அங்கேயும் இஸ்லாமிய தாவா பணி செய்து கொண்டே வருகிறார்கள். இப்படி வருகிற பொழுது அங்கு நிறைய அந்த ரோம் நாட்டு மன்னர் சுல்தான் சையத் இப்ராஹிம் பாதுஷா அவர்களுக்கு உறுதுணையாக ஒரு நபரை கொடுத்து அனுப்புகிறார்கள். அவர் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் மதிநுட்பமானவர், வீரமானவர், அதே சமயம் பொறுமையானவர், கல்வியில் சமய பற்றிலும் விவேகத்திலும் சிறந்தவர் என்று சொல்லப்படுகிறது. அமீர் அப்பாஸ் மந்திரி என்று சொல்லப்படக்கூடியவர்களை அவர்களுக்கு உதவியாக அனுப்பிவிடுகிறார்கள். அவர்களும் அந்த ஏர்வாடிக்கு சென்றவர்கள் பார்த்திருக்கிறோம். ஏர்வாடியில நிறைய அடக்க ஸ்தலங்கள் இருக்கிறது. அமீர் அப்பாஸ் மந்திரி அவர்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படியாக இவர்கள் தாவா பணியை மேற்கொள்ளுதல் முதல் கட்டமாக கிபி 1165 ஈரான், ஈராக், பலூசிஸ்தானம் ஆகிய பகுதிகளை கடந்து சிந்து, முல்தான் பகுதிகளில் 3000 தொண்டர்களுடன் அவர்கள் வருகிறார்கள். அமைதியான முறையில் இஸ்லாமிய சமய பிரச்சாரம் செய்து வெற்றி கண்டார்கள். பிறகுதான் அடுத்த கட்டமாக கிபி 1186 கடல் வழியாக இந்தியாவுக்கு வருகை தந்து கேரளம் கண்ணூரில் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து பின்பு தமிழகம் வந்தார்கள். எப்படியான அவர்களுடைய வரலாறு பேசுகிறது. இவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. நெல்லை, மதுரை, நாகை ஆகிய பகுதிகளில் இஸ்லாமிய தாவா பணி மிகவும் அமைதியான முறையில் செய்து வருகிறார்கள். இதற்கிடையிலே அரசியல் ஒரு குழப்பங்கள் ஏற்படுகிறது. பாண்டிய நாட்டு மன்னர்களுக்கிடையே அவர்களுக்கிடையே சில போட்டி பொறாமைகள். அதனால இவர்கள்
அந்த பாண்டிய நாட்டு மன்னர்களுக்கு ஒருவருக்கு ஆதரவாகவும் இன்னொருக்கு எதிர்ப்பாகவும் போர் செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாகிறார்கள். இது நீண்ட ஒரு பெரிய வரலாறு. இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது. சையது இப்ராஹிம் பாதுஷா நாயகம் அவர்களோடு நிறைய நபர்கள் வந்தார்கள். அவர்களோடு வந்தவர்களும் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்ராஹிம் பாதுஷா நாயகத்தோடு யாரெல்லாம் வந்தார்களோ அவர்களும் அங்கே ஏர்வாடியிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாம் பல முறை ஏர்வாடி சில பேர் சென்றிருக்கலாம். சுல்தான் ஷஹீத் ஏர்வாடி வலியுல்லா அவர்களுடைய தர்பாரில் நின்று இப்படியாக துவா கேட்கக்கூடிய சில வளமைகள் நிறைய இன்றைக்கும் மக்களிடத்தில் இருக்கிறது. அப்படி வந்த அவர்களோடு வந்தவர்களுடைய பட்டியலிலே ராபியா அம்மா ஷஹீத், அவங்களும் ஷஹீதானா. இந்த ராபியா அம்மா யாருன்னு சொன்னா அவங்களுடைய சொந்த சகோதரர். கனவு பார்த்து இந்தியாவுக்கு தமிழகத்துக்கு போவேன் என்ற செய்தியை சொன்னவுடன் அவர்கள் அப்பொழுதுதான் பிரசவம் ஆகியிருக்கிறார்கள், குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார்கள். கை குழந்தை இருக்கிறது என்று கூட பார்க்காமல் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்வது எவ்வளவு பெரிய மகத்தான ஒரு வேலை என்று நினைத்துக் கொண்டு தனது சகோதரனோடு சையத் இப்ராஹிம் பாதுஷா வலியுல்லா அவர்களோடு இவர்களும் பயணப்பட்டு வருகிறார்கள். ஒரு கட்டத்திலே இப்ராஹிம் பாதுஷா நாயகம் அவர்கள் ஜும்மா தொழுகை நடத்துவதற்கான பள்ளிவாசலுக்கு போயிடுவாங்க. அந்த நேரத்தை பயன்படுத்தி இவர்களுக்கு பிடிக்காதவர்கள் வீட்டை தாக்குவதற்காக வேண்டி வருகிறார்கள். அந்த நேரத்தில் இந்த அம்மையார் அவர்கள் சையது சுல்தான் இப்ராஹிம் அவர்களுடைய சகோதரி அவர்கள் போருக்காக வேண்டி அணியக்கூடிய அந்த கவசோடைய அணிந்து கொண்டு உடனே வாள் எடுத்து போர் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். பெண்களிலேயே வாள் எடுத்து போர் செய்தவர்களில் இவர்கள் ஒருவர். ஆகவே அந்த வீரத்தோடு செயல்பட்ட உடனே அந்த கவசோடைய பார்த்து இது என்னடா இது அமீரே வந்துட்டாரா, தலைவரே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி எதிரி படையினர் எல்லாம் விரண்டோடி விடுகிறார்கள். இப்படியாக அவர்களும் ஒரு கட்டத்திலே ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இந்த அம்மையாரும் இப்ப முதல் முஸ்லிம் பெண் போர் வீரர் ராபியா அம்மா ஷஹீத் வலியுல்லா அவர்கள் முதல் பெண் ஷஹீத் என்று போற்றப்படுகிறார்கள். இப்படியாக இவர்களோடு வந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் ஹஜ்ரத் ஜைனுல் ஆபிதீன் ஷஹீத் என்பவர்களும் இருக்கிறார்கள். இவர்களுடைய மைத்துனர். அதுபோன்று அமீர் அப்பாஸ் மந்திரி, ஏற்கனவே நாம சொன்னது மாதிரி அமீர் அப்பாஸ் மந்திரி அவர்களும் இருக்கிறார்கள். அது மாதிரி இவர்களோடு சில மருத்துவர்கள் வந்தார்கள். மருத்துவர்களுக்கு ஹக்கீம் என்று சொல்லப்படும். ஹக்கீம் மதீனா நகரில் இருந்து சுல்தான் சையத் இப்ராஹிம் பாதுஷா வலியுல்லா அவர்கள் வருகிற பொழுது அவர்களோடு மருத்துவ குழுக்களும் வந்திருந்தார்கள். அந்த மருத்துவ குழுவினர் என்ன செய்வாங்கன்னா, பிரயாணத்தில் வருகிற நேரத்தில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் போனால் அங்க மருத்துவ உதவி செய்வார்கள். போரில் யாராவது அடிபட்டார்கள் என்று சொன்னால் அந்த காயங்களுக்கு மருந்து போடுவார்கள். இதுல குறிப்பிடத்தக்கவர்கள் யார் என்றால் டாக்டர் யூசுப் ஷஹீத் வலியுல்லா அவர்கள், டாக்டர் ஜாஃபர் முகமது ஷஹீத் வலியுல்லா அவர்கள், டாக்டர் ரூம் சையது அகமது ஷஹீத் வலியுல்லா அவர்கள், டாக்டர் ஜாஃபர் சாதிக் ஷஹீத் வலியுல்லா அவர்கள், டாக்டர் முஹையீன் ஷஹீத் வலியுல்லா அவர்கள். இந்த 5 டாக்டர்களும் ஆண்கள் பிரிவு மருத்துவர்கள். ஆண்களுக்காக வேண்டி மருத்துவம் செய்வார்கள். பெண்களுக்கு மருத்துவம் செய்யக்கூடியவர்களும் இருந்தார்கள். டாக்டர் ஜெயிலானி ஷஹீத் வலியுல்லா, டாக்டர் ருக்கையா அம்மா ஷஹீதா வலியுல்லா அவர்கள். இப்படியாக 7 பேர் குழு. இந்த 7 பேர் கொண்ட குழுவிற்கு ஒரு தலைமை மருத்துவர் ஒருவர்கள் இருந்தார்கள். 5 ஆண் 2 பெண்கள். இந்த 7 பேர்த்துக்குமே தலைமை மருத்துவர் ஒருத்தவர் இருந்தார். அவருடைய பேரு ஹஜ்ரத் அபூபக்கர் ஹக்கீம் டாக்டர் ஷஹீத் வலியுல்லா.
ஹஜ்ரத் அபூ பக்கர் அப்துல் ஹக்கீம் டாக்டர் ஷஹீத். இவங்க அந்த நேரத்தில் மருத்துவம் பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்படியாக அவர்களுடைய கராமத்து இன்றும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய கராமத்து இன்றளவும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த மருத்துவ குழுக்கள் மருத்துவராக மட்டுமல்லாமல் போரிலும் பங்கு கொண்டு இஸ்லாத்திற்காக ஷஹீதானார்கள். வெறுமனே மருத்துவ பணி மட்டும் செய்யல. இன்னைக்கு நம்மளெல்லாம் இப்ப ரபாவிலே போர் நடந்து கொண்டிருக்கிறது, அங்க கூப்பிட்டா நம்மளாம் போவோமா? நம்ம நடுங்கிக்கிட்டு இருப்போம். நமக்கு அந்த பயிற்சி எல்லாம் இல்லை. அவர்கள் மருத்துவ பணியில் மேற்கொள்வதுடன் இஸ்லாத்திற்காகவே தனது உயிரை மாய்த்துக் கொண்டார்கள், தனது உயிரை கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட தியாகத்தோடு வாழ்ந்தவர்கள் தான் இந்த டாக்டர்கள். அவர்களுடைய கராமத்து இன்றும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத். அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்களை மௌத்தா போய்ட்டாங்க என்று சொல்லாதீங்க. பல் அஹ்யாஉன், அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள். வலாக்கின் லா தஸ்உரூன், என்றாலும் நீங்கள் உணர மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இங்கே நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் அஹ்யா என்று சொல்லியிருக்கிறார். அஹ்யா என்பது ப்ளூரல், பன்மை. அது இதனுடைய சிங்குலர் என்னன்னு சொன்னா ஹய். இது அல்லாஹ்வுடைய பெயர். அல்லாஹ்வுடைய பெயரை இவர்களுக்கு கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இங்கே நாம் பல செய்திகளை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் மூத்தா போனதற்கு பிறகும் உயிரோடு என்னென்ன சேவைகள் உயிரோடு இருக்கும் போது செய்தார்களோ அதை மரணத்திற்கு பிறகும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். அதற்கு உயிரோடு இருக்கும் போது என்னென்ன பணிகள் செய்தார்களோ அவர்கள் மரணத்திற்கு பிறகும் அந்த பணியை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். இது நிதர்சனமான நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. 2003 ஜூலை மாதம் ஏர்வாடி அந்த தர்கா வளாகத்திற்கு வெளியிலே இன்றைக்கு இஸ்லாத்தின் மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களில் ஒருவர் அவர்களை குறித்து விமர்சித்து பேசுகிறார். இவர் என்ன இறந்து போனது பிறகும் மருத்துவம் செய்கிறாராம், இவரிடத்திலே மருத்துவம் செய்வதற்காக மக்கள் எல்லாம் வருகிறார்களாம், இது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி பேசுறார். அது பேசிட்டு போய் ஒரு வாரம் கூட கடக்கல, கேரளாவிலிருந்து ஒரு பேஷண்ட் வருகிறார். ஆயிஷா என்பது அவருடைய பெயர். 2003 ஜூலை மாதம் நடந்தது. இது கண்டிப்பாக எல்லா செய்தித்தாள்களிலும் வந்த செய்தி. ஆயிஷா என்ற ஒரு நபர் வருகிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவருக்கு மூளையிலே ஒரு கட்டி. பல மருத்துவர்களிடத்திலே அவர்கள் பரிசோதித்து விட்டு மருத்துவர்கள் சொன்ன ரிப்போர்ட் என்னன்னு சொன்னா இவர்கள் மூளையில ஒரு கட்டி இருக்கிறது. அந்த கட்டியை ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். ஆபரேஷன் பண்ணினால் இவர் உயிரோடு இருக்க மாட்டார் என்றுதான் சொன்னார்கள். மருத்துவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் இதுதான். கடைசியாக இவர்கள் கேரளாவிலிருந்து ஏர்வாடிக்கு இந்த மருத்துவ குழு என்று சொல்லப்படக்கூடிய குறிப்பாக தலைமை மருத்துவராக இருந்த அந்த அபூபக்கர் அவர்களுடைய தர்பாருக்கு அங்கே இருக்கிறார்கள். அந்த பெண்மணி ஒரு இரவு தூங்குகிறார். தூங்குகிற நேரத்திலே அவர் ஒரு கனவு பார்க்கிறார். யாரோ ஒருவர் எனக்கு அந்த பெண்மணிக்கு ஆபரேஷன் செய்கிற மாதிரி ஒரு கனவு காண்கிறார். பகலில் அவரை பார்த்தால் அவர் இரத்த காயத்தோடு ஒரு துணியை கட்டி படுத்து கிடக்கிறார். மக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்த்து பேசிக் கொண்டார்கள். போன வாரம் பேசிவிட்டு சென்றாரே அந்த விமர்சனத்தை பொறுக்க முடியாமல் தான் இந்த ஷஹீத் அவர்கள் தன்னுடைய கராமத்தை இப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்று பேசிக் கொண்டார்கள். அந்த அளவுக்கு கராமத்து மிக்கவர்கள் ஏர்வாடியிலே அடங்கியிருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களும். அல்லாஹ்வுடைய வார்த்தை பொய்யாகாது. இஸ்லாத்திலே நாம் நிறைய விஷயங்களை சிந்தித்து பார்த்தால் சில விஷயங்கள் நம்மளுடைய அறிவுக்கு எட்டாது.
சில விஷயங்கள் அறிவுக்கு எட்டாது, அறிவுக்கு எட்டாதுங்கிறனால அது இல்லைண்டாயிராது. நமக்கு நம்ம அறிவுக்கு எட்டல அப்படின்னு கடந்து போயிடும். அது நாம கொஞ்சம் சிந்திக்கிறோம், அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேறு மாதிரியாக சிந்திக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஈமானுக்கு பாதிப்பாகிவிடும். நிறைய சம்பவம் இருக்கிறது. சூரத்துல் கஹ்ஃபை ஓதி பாருங்கள். சூரத்துல் கஹ்ஃப்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால தான் சொன்னாங்க, யார் ஒருவர் ஜும்மா நாளன்று சூரத்துல் கஹ்ஃபை ஓதுகிறார்களோ அவர் தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார் என்று சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நிறைய தஜ்ஜாலிகள் உருவாகி விட்டார்கள். இஸ்லாத்தின் பேரில் நிறைய குழப்பங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இந்த சூரத்துல் கஹ்ஃபினுடைய மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மத்தியில் நடந்த அந்த ஒரு சம்பவத்தை படித்தாலே ஈமானிலே தெளிவு பெற்று விடலாம். என்ன நடக்கிறது? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். மூசாவை, இந்த உலகத்தில் இப்பொழுது யார் மிகச் சிறந்தவர், யார் மிக அறிந்தவர் என்று ஒரு கேள்வி. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுறாங்க, நான் தான் என்று சொல்லுகிறார்கள். அவங்க சொன்னதுல எந்த தப்பும் இல்லை. அவர்கள் தௌராத் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நபி. அந்த நேரத்தில் அவர்கள் தான் அறிவார்ந்தவர்கள். அவர்கள் சொன்னதில் தப்பு இல்லை. ஆனா அல்லாஹ் இந்த விஷயத்தில் சோதிக்கிறான். இப்படியா சொல்லிட்டீங்க, உங்களை விட அறிவு மிக்க ஒருத்தர் இருக்கிறார், போங்க, பயணப்பட்டு போங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அனுப்பி விடுகிறான். கப்பல்ல ஏறி பயணப்பட்டு போறாங்க. அது நீண்ட ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தில் ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. கப்பல்ல ஏறி அந்த அல்லாஹ் சொன்ன அந்த நல்லடியாரை கண்டுபிடித்து விடுகிறார்கள். அவர் தான் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது வஜதா அபுதன் என்று சொல்கிறான், ஒரு அடியார் மின் இபாதினா, நம்முடைய அடியார்களிலிருந்து ஒரு அடியாரை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவரோடு இன்னொரு நபரையும் அழைத்து செல்கிறார்கள். ரெண்டு பேரும் வஜதா அபுதம் மின் இபாதினா ஆத்தைனாஹு மின் லதுன்னா என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் சொல்லுவார். வஅல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மன், அவருக்கு நாம் சில ஞானத்தை கற்றுக் கொடுத்திருந்தோம், கல்வியை நம் புறத்திலிருந்து அவருக்கு கற்றுக் கொடுத்திருந்தோம் என்று அல்லாஹ் தஆலா அந்த மனிதரை பற்றி அறிமுகப்படுத்துவார். தஃசீர்களிலே இது ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்வார்கள். ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சந்திப்பு ஏற்படுகிறது. அவர்கள் தங்களிடமிருந்து சில விஷயங்களை நான் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். நீங்கள் நான் செய்யக்கூடிய சில செயல்களை பார்த்து நீங்கள் பொறுத்து கொள்ள மாட்டீர்கள், உங்களுக்கு பொறுமை இருக்காது என்று சொல்கிறார்கள். இல்ல, நான் பொறுமையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. சொன்ன உடனே முதல்ல ஒரு கப்பல்ல பயணம் போறாங்க. கப்பல்ல போய்கிட்டே இருக்கும் பொழுது அந்த கப்பலை துளையிடுறார்கள், கப்பல்ல ஓட்ட போடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, என்ன ஒரு மடத்தனமான ஒரு வேலையை செய்றீங்களே, இந்த உள்ளவெல்லாம் மூழ்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் ஓட்டம் போடுறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேனா இல்லையா, நான் செய்யற செயல்களை பார்த்து நீங்கள் பொறுமையாக இருக்க மாட்டீங்க. சரி அப்படின்னு சொல்லி திரும்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் மன்னிச்சுக்கங்க, மன்னிப்பு கேட்பாங்க. திரும்ப ரெண்டாவது தடவை கரையில இறங்கின உடனே ஒரு ஊருக்குள்ள போவாங்க. அதுல ஒரு ஊர்ல ஒரு சிறுவன் விளையாடி கொண்டிருப்பான். அந்த சிறுவனை பிடித்து கொன்று விடுவார்கள், கொலை செஞ்சிருவாங்க. அப்பையும் கேட்பாங்க, என்ன ஒரு பரிசுத்தமான ஒரு உயிரை கொண்டுட்டீங்களே, அநியாயமா தெரியலையா அப்படிங்கிற மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னா இல்லையா, நான் செய்யக்கூடிய செயலை பார்த்து நீங்கள் பொறுமையாக இருக்க மாட்டீங்க. சரி, திரும்ப மன்னிப்பு கேட்டு மூன்றாவது ஒரு நிகழும். ஒரு ஊருக்குள்ள போவாங்க. அங்க பசிக்கும், அவங்களுக்கு உணவு கேட்பார்கள். ஆனால் அவர்கள் கொடுக்க மறுப்பார்கள். அந்த ஊருக்காரங்க இவங்களுக்கு உணவு கொடுக்க மாட்டாங்க. உடனே அந்த ஊருக்கு ஒரு ஆபத்து நிகழ இருக்கும். ஒரு பெரிய சுவர், அந்த சுவர் விழுந்துட்டு அந்த ஊர்ல நிறைய பேர் பாதிப்புக்குள்ளாகிடுவார்கள். அந்த சுவர் விழுகிற பொழுது ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது கரத்தால் அதை தடுத்து நிறுத்தி நல்லபடியாக வைத்து விடுவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, இந்த செஞ்ச வேலைக்காவது நீங்க கூலியாவது அவங்கள்ட்ட வாங்கியிருக்கலாம்ல, சாப்பாடு தான் அவங்க கொடுக்கல, நீங்க கூலி வாங்கியிருந்தீங்கன்னா அந்த காசுல கூட நம்ம சாப்பிட்டுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அப்ப இதுல இனிமேல் என்னோட நீங்க பயணிக்க முடியாது, நீங்க கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
இதற்குண்டான காரணத்தை சொல்வார்கள். முஸல்லிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கேதான் ஈமானிய பாடம் இருக்கிறது. அறிவுக்கு எட்டாத விஷயம் அதெல்லாம். அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் நமக்கு அறிவுக்கு அறவே எட்டாது. அவர்கள் சொல்கிறார்கள், கப்பலை ஏன் துளையிட்டேன் தெரியுமா? இது ஏழைகளான நபர்களுக்கு சொந்தமான கப்பல். இவர்கள் கரையை அடைந்து விட்டால் அங்கு ஒரு அநியாயக்காரன் அரசன் இருக்கிறான். நல்ல கப்பல்களை எல்லாம் அவன் அநியாயமாக அவர்களிடமிருந்து அபகரித்துக் கொள்வான். ஆனால் அதில் ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருந்தால் அதை அவன் விட்டு விடுவான். இங்க நல்லா கவனிக்கணும். அவங்க அந்த கப்பலினுடைய மேல ஓரத்துல இடிச்சு விடல, கீழே துளையிடுறாங்க, தண்ணி உள்ள வந்துடும். அதனாலதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி கேள்வி கேட்கிறாங்க, என்ன எல்லாத்தையும் மூழ்கடிக்கிறதுக்காண்டி அந்த வேலையை செய்றீங்க அப்படின்னு. கப்பலுக்கு கீழே துளையிடுறாங்க. அவங்க ஏன் இப்படி செஞ்சிருக்கலாமே, கரையை அடைந்தவுடன் அந்த அரசனிடத்துல பேசி இது ஏழைகளுக்கு சொந்தமானது, நீ எடுக்கக்கூடாது அப்படின்னு சண்டையிட்டாவது அவங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கலாமே, ஏன் ஓட்டை போடணும்? அறிவு கேட்டார். ஆனால் நம்பித்தான் ஆகணும். அல்லாஹ் சொல்லிவிட்டான், அல்லாஹ் சொல்லியுள்ளான், அதை நம்பித்தான் ஆகணும். இரண்டாவது, அந்த குழந்தையை கொலை செய்ததற்குண்டான காரணத்தை சொல்கிறார்கள். அம்மல் குலாமு ஃபகான அபவாஹு முஃமினைனி ஃபஹஸீனா அய்யுர்ஹிகஹுமா துக்யான வ குஃப்ரா. அந்த குழந்தையை கொலை செய்ததற்கு காரணம் சொல்றாங்க, இந்த சிறுவன் அவனுடைய தாயும் தந்தையும் நல்ல நம்பிக்கையாளர்களாக இருக்கிறாங்க. அவன் வாலிபத்தை அடைந்து அந்த ரெண்டு பேர்த்தையும் அநியாயம் செய்யும்படியும் இறைவனை நிராகரிக்கும்படியும் செய்து விடுவானோ என்று நாம் பயந்து அவ்வாறு செய்தோம் என்கிறான். ஏன் அந்த பையனை ஒரு பக்குவப்படுத்தி அவனுக்கு உபதேசம் செய்து, இந்த மாதிரிப்பா நீ பெரிய வழியானவனை நல்ல வழியா வாழணும் அப்படின்னு உபதேசம் செய்து அனுப்பி இருக்கலாமே, ஏன் கொல்லணும்? ஆனால் அதை அல்லாஹ் செய்ய சொன்னான், செய்தார்கள். அறிவு கேட்டார், ஆனால் இதை நம்பித்தான் ஆகணும். மூன்றாவது காரணத்தை சொல்கிறார்கள். அந்த சுவற்றை தடுத்து நிறுத்தியதற்குண்டான காரணத்தை சொல்கிறார்கள். அந்த சுவத்துக்கு கீழே சில பொக்கிஷங்கள், கருவூலங்கள் இருக்கிறது. அந்த கருவூலங்கள், புதையல்கள், அது அனாதை சிறுவருக்குரியது. அதனால அந்த சுவற்றை வாலிபத்தை அடைந்த பின்னர் தங்கள் புதையலை அவர்கள் எடுத்துக்கொள்ளும்படி செய்ய நாடினான். எனவே அப்படி நான் சுவற்றை நிறுத்தினேன், அந்த புதையலை மறைக்கும் வண்ணமாக செய்தேன் என்று சொன்னார்கள். அவர்கள் அந்த சுவற்றை அதை மக்களை எல்லாம் விலகச் செய்துவிட்டு, சுவர் விலகப் போது விலகிருங்க அப்படின்னு சொல்லி அந்த புதையலை எடுத்து அவங்களே பாதுகாப்பாக வச்சு அந்த சிறுவர் வளர்ந்த பிறகு கொண்டு போய் கொடுத்திருக்கலாம். ஏன் தடுத்து நிறுத்தணும்? அந்த தடுத்து நிறுத்தது அது ஒரு வேலைதான. தடுத்து நிறுத்தி அந்த சிறுவர்கள் பெரியவராகி புதையல்கள் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிற ஒரு சிரமமான காரியமாச்சு. ஆனா இவங்களுக்கு புதையல் இருக்குன்னு தெரியுது, அதை எடுத்து தான் பத்திரமாக வைத்து அவர்கள் உதவி செய்திருக்கலாம். இப்படி செய்யல, அந்த சுவத்தை நிறுத்தினார்கள் புதையலை மறைப்பதற்காக வேண்டி. இப்படி இந்த அறிவுக்கு எட்டாத விஷயங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனே இதை விளங்கிக் கொண்டு எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் சென்று விட்டார்கள். குறுக்கு விசாரணை செய்யல. அதே மாதிரிதான் இன்றைக்கு நிறைய தர்காக்களில் நடைபெறக்கூடிய அந்த கராமத்துக்கள், அவர்கள் உயிரோடு வாழுகிற பொழுது என்னென்ன கராமாத்துகள் நிகழ்த்தினார்களோ அவர்கள் இறந்த பிறகும் செய்வார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான், வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத். அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்களை, ஷஹீதாக்கப்பட்டவர்களை நீங்கள் மௌத்தாய் போய்த்தாங்கன்னு சொல்லாதீங்க. வல் அஹ்யாஉன், அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள். வலாக்கின் லா தஸ்அலூன், நீங்கள் உணர மாட்டீர்கள் என்று சொல்கிறார். எனவே இப்படி ஏர்வாடியிலே அடக்கம் பெற்றிருக்கக்கூடிய எல்லா தர்பார்களும் எல்லா அவுலியாக்களும் ஷஹீதானவர்கள், அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள். எனவேதான் அங்கு நிறைய பேருக்கு நம்பிக்கையோடு போகிறவர்களுக்கு அங்கு குணமோடு திரும்பி வருகிறார்கள். நம்பிக்கையோடு போகணும். ஆனால் கொடுக்கிறது அல்லாதான், சிபா கொடுக்கிறது அல்லாதான், அவங்க கொடுக்கிறது அல்லாதான். நீங்க டாக்டர்கிட்ட கூட நம்ம கூட என்ன சொல்றோம், அங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன், காமாட்சி ஆஸ்பத்திரியில பார்த்தேன், அங்க விஜய் ஆஸ்பத்திரியில பார்த்தேன், அத மியாட் ஆஸ்பத்திரியில பார்த்தேன், எங்கேயுமே சக்சஸ் ஆகல. அப்போலோவுக்கு தூக்கிட்டு போனேன், அங்க நல்லபடியாக சிபா ஆச்சு அப்படின்னு. அப்ப சிரிப்பு வச்சுதான் அர்த்தமா? அப்போலோ மருத்துவமனை அவரை காப்பாற்றியதா? அங்கும் அல்லாஹ் தான் காப்பாற்றுகிறான்.
இப்படித்தான் விளங்க வேண்டுமே தவிர இப்படி சில அனாச்சாரங்கள் நடைபெறுவதை அதை முறையா குறிப்பாக சொல்லி இப்படிப்பட்ட நல்ல தன்மைகளை இளைஞர்களுடைய உள்ளத்திலிருந்து எடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய வல்லமையை நாம் விளங்க வேண்டும். அப்படி விளங்குகிற பட்சத்தில் தான் நாம் முழுமையான ஈமான் உள்ளவர்களாக வாழ முடியும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் விளங்கக்கூடிய தௌஃபீகை தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.